எவன் ஒருவன் பிறர் உணர்வுகளில் விளையாடுகிறானோ அவன் வாழ்வில் கர்மா விளையாடும். ஆதலால் நீயாக இரு, யார் வாழ்விலும் விளையாடாதீர்கள். கஷ்டம் என்று பேசும் மனைவியிடம் என்னம்மா என்று கேட்கும் ஒரு கரிசனமாவது வைத்து கொள்ளுங்கள். உங்களை வேண்டுமென்று அந்த உசுறு கருணையோடு பழக கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பேசிவிட்டாலே உலகத்தையே கையில் கொண்டு வைத்தது போல மகிழ்ச்சியில் தத்தளிப்பார்கள். இருப்பது கொஞ்ச காலம், என்ன அவர்கள் கெட்டுவிடப் போகிறார்கள்? நம்பிய உறவு நம்பிக்கையற்ற செயல்கள் செய்யும் பொழுதுதான் அவர்கள் மேல் விருப்பு வருகிறது. மனைவி கணவனிடம் உனக்காக உழைப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. எனது கஷ்டத்தையே உணராத ஒரு உறவுகளுக்கு கொடுப்பது ஒரு கல்லுக்கு ஊற்றிய நீராக தான் நான் நினைப்பேன். உணவுக்கு வழியே இல்லாதவனுக்கு கொடு, அது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஒருவருடைய மனதை கவருவதற்கு எந்த வீணான செயலும் செய்யாதே. உன்னிடம் இருந்தால் கொடு, இல்லை என்றால் உண்மை சொல்லி விலகி செல்வது நல்லது. யாரிடமும் நல்ல பெயர் வாங்க கடனை பெற்று புண்ணியம் தேடாதே, அது வீணான செயல். பிறகு அந்த கடனை கொடுப்பதற்கு நீ திண்டாடுவாய் என்று மனைவி கூறும் அறிவுரை. பெண்ணே, நீ சொல்லும் வார்த்தைக்கு வலு உண்டு, நீ பேசும் பேச்சுக்கு உயிர் உண்டு, நீ பார்க்கும் பார்வைக்கு ஈர்ப்பு உண்டு. நீங்கள் சொன்னது உண்மை என்றால் பிறர் உழைப்பை அலட்சியப்படுத்தும் நீங்கள் மனசாட்சி இல்லாத ஒருவனாக தான் இருக்கிறாய். பிறர் உழைப்பை அலட்சியப்படுத்தும் நீங்கள் மனசாட்சியே இல்லாத ஒருவனாக தான் இருக்கிறாய் என்று என் மனதுக்கு தோன்றுகிறது. யாராக இருந்தாலும் இல்லாத ஒருவனுக்கு கொடுத்து பாரு, அதில் தானே தர்மம் இருக்குது. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு சமயத்தில் உதவலாம். எல்லா நேரமும் கொடுக்க நினைத்தால் அதுக்கு பேர் உங்களுக்காக எப்பொழுது போகிறீர்கள் உங்களுக்காக எப்போது வாழப்போகிறீர்கள்? உங்களுக்காக வாழ்ந்தால் மட்டுமே. ஒரு சில ஆண்கள் தன் மனைவியிடம் என்ன கஷ்டம் என் கஷ்டம் என்னோடு, என் பாடு உன்னிடம் பேசினால் என்ன வந்துவிடப் போகிறது என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை அந்த பெண்ணை தான் தாக்கும். அதனால் இருவரும் சேர்ந்து பேசி நல்லதாக முடிவெடுக்க வேண்டும்.